guys, Assalamu alaikum. So, இது பர்த்டே லாகோட பார்ட் 2 ஃபைனலா நம்ம அங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு தான் வந்திருக்கோம். இவங்க எல்லாரையுமே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ பழனி பாட்டி, மீனா பாட்டி, அங்க இருக்கிற எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஃபைனலா என்னோட பர்த்டே அன்னைக்கு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ அங்க போயிட்டு எல்லாரும் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பழனி பாட்டியை வச்சு தான் நம்ம கேக் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி கேக் கட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப பாவம், ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை இவங்க எல்லாருமே வயதான குழந்தைகள் தான். ஸோ என்னோட லைஃப்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. நம்மளோட பேரண்ட்ஸ் இல்லாமல் நம்மளால இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தனால தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்து நிற்கிறோம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நம்ம மனசில் எப்போவுமே இருக்கணும். ஸோ நம்மளை சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமாக அவங்க வயசாக இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்துக்கணும். அது நம்மளோட கடமை. ஸோ யாருமே உங்கள் பேரண்ட்ஸை கண்டிப்பாக இந்த மாதிரி விட்டுறாதீங்க. இருக்கும்போதே கூட வச்சு ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. அண்ட் சீரியஸாக எனக்கு அங்கேருந்து கிளம்ப விருப்பமே இல்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இன்ஷா அல்லாஹ். அண்ட் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட கண்டினியூ vlog நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.